தற்போதைய அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். அதில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிக்கான 50% நிதியை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். அதில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 50% நிதியை வழங்க மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வினிதா, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சேவைக்கு மத்திய அரசினுடைய 50% நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் கடந்த 10 ஆண்டுகளாகவே நாட்டினுடைய வளர்ச்சி, உட்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவை வலுப்பெறுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறது என்றும், குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களை பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பல்வேறு முக்கிய நகரங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உந்துதலாக இந்த மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. இதற்கு வித்திட்டது மத்திய அரசு, மத்திய பாஜக அரசு என்பதை அவர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சென்னையில முதல் கட்ட மெட்ரோ ரயில் சேவை என்பது பொதுமக்களுடைய பயன்பாட்டில் மிகவும் ஒரு தீவிரமாக இருக்கிறது. அதன் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகிறார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சேவைக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய உள்துறை அமைச்சர், தற்போதும் அவர்தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறார், அவர் 2020ஆம் ஆண்டே நேரடியாக வந்து இந்த சேவைக்கான அடிக்கல் விழாவை நேரடியாக தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழக அரசிடம் போதிய அளவு நிதி இல்லாத காரணத்தினால் மத்திய அரசை குறை கூறி மத்திய அரசு நிதி வழங்காமல் இருப்பதுதான் இந்த மெட்ரோ ரயில் சேவையினுடைய 2ஆம் கட்ட பணிகள் காலதாமதம் ஆவதற்கு காரணம் என்பதனை தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. எனவே இது ஏற்புடையது அல்ல என்பதனை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த திட்ட பணிகளுக்கு 63,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு தற்போது அதிக அளவிலான கடன் சுமையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தமிழக அரசு அதிக அளவிலான கடனை வெளியிலிருந்து பெற இயலாத ஒரு காரணத்தினால் மத்திய அரசின் மேல் முழுமையாக பழி போட பார்க்கிறது என்பதனை அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே வரக்கூடிய ஏற்கனவே 1/3 பணிகள் தான் இந்த மெட்ரோ ரயில் சேவையினுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிறைவடைந்திருக்கிறது என்று தெரிவித்தது மட்டுமில்லாமல் இந்த 2ஆம் சேவை என்பது பல்வேறு முக்கிய நகரங்கள், குறிப்பாக ஐடி செக்டார் போன்ற பல்வேறு பரபரப்பாக இயங்கக்கூடிய முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில இந்த 2ஆம் கட்ட ரயில் சேவை என்பது, மெட்ரோ ரயில் சேவை என்பது பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் இந்த பணிகள் மும்முரமாகவும் வேகமாகவும் நடைபெறுவதற்கு மத்திய அரசினுடைய 50% பங்கினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.